Praise the Lord. Welcome to the Suffer Shelter. நான் கூட உங்களை இந்த வீடியோ மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு கூட உங்க மத்தியில ஒரு சின்ன காரியத்தை உங்களோட கூட ஷேர் பண்ணிக்கலாம் நினைச்சேன். என்ன காரியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நிறைய டைம் எக்ஸாம் எழுதும் போது 1 மார்க் क्वेश्चंस இருக்கும். அதோட ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நமக்கு ஆன்சர் இதுதான் அப்படின்னு டக்குன்னு தெரியும். நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, அந்த கொஸ்டினை ஒரு டைம் படிச்ச உடனே அதுக்கு கீழே இருக்க ஆப்ஷன்ஸை பார்த்துட்டு அதோட ஆன்சர் இதுதான் அப்படின்றத மனப்பாடம் பண்ணிப்போம். அதுவும் குருட்டு மனப்பாடம் பண்ணிப்போம். பண்ண உடனே என்ன நினைச்சுக்கோம் அப்படின்னா, எக்ஸாம்ல இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர் ஆப்ஷன்ல வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சர், மறக்காம யோசிக்காம இதுதான் டிக் பண்ணும் அப்படின்னு சொல்லி நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். ஆனா எக்ஸாம்ல என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு சில கொஸ்டின்ஸை ட்விஸ்ட் அண்ட் டர்ன் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஆனா அதோட ஆன்சர் வேறையா இருக்கும். ஸோ அந்த டைம்ல என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்ம குருட்டு மனப்பாடம் பண்ணி வச்சு நம்ம டிக் பண்ண அந்த ஆன்சரை கரெக்ட்னு சொல்லி டிக் பண்ணிடுவோம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம மார்க் லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இதே போலதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நிறைய நேரத்துல என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைக்கு இதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நாமளே ஒரு ஆன்சரையோ இல்ல ஒரு சொல்யூஷனையோ அசியூம் பண்ணிக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் என்னன்னு தெரியல, ஒருவேளை இதுவா தான் இருக்கும், ஒருவேளை நான் இந்த காரியத்தை பண்றதுனாலதான் இந்த பிரச்சனை நடக்குதோ என்னவோ தெரியல, நான் காஸ்பல் சொல்றதுனால என் வீட்டுல ப்ராப்ளமா இருக்கு, ஸோ நான் காஸ்பல் ஸ்டாப் பண்ணிடணும், நான் யாராவது நியூ பீப்புளை மீட் பண்ணும்பொழுது எங்க வீட்டுல ஒரு ப்ராப்ளமா இருக்கு, இல்ல நியூ பீப்புளோட என்னால கனெக்ட் ஆக முடியல, அதனால நான் இனிமேல் நியூ பீப்புளே மீட் பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த மாதிரி காமனான விஷயம் நாமளே கன்ஃபியூஸ் பண்ணிக்குவோம். அதனால இன்னர் ப்ராப்ளம்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ற மாதிரியான சிச்சுவேஷனுக்கு நாமளே கொண்டு போய் விட்டுடுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம சார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் we have to analyze what is the core problem is and should know that what is the actual solution for it and have to know that what is the purpose on it. ஸோ உங்களோட வாழ்க்கையில் உங்களுக்கு சுற்றி நடக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு நீங்களே ஒரு சொல்யூஷன் அஷ்யூம் பண்ணிக்கிறதுக்கு பதிலாக அந்த ப்ராப்ளம் என்ன மாதிரியான ப்ராப்ளம், இல்லை அந்த காரியத்துக்கு என்ன மாதிரி நம்ம ஸ்டெப் எடுத்தால் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பொறுமையாக நிதானமாக யோசிக்கணுன்ற ஒரு யுக்தியை நம்ம கையாளணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம எடுக்கிற சொல்யூஷன் அது தப்பாக போகாமல் அது கரெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த சொல்யூஷன் எடுக்கிறதா இருந்தாலும் we have to sit in front of God and have to submit all our burdens to God. ஒருவேளை நம்ம இதெல்லாம் கடவுள்கிட்ட கொண்டு போகாம நம்மளே இந்த காரியத்துல எடுத்து நடத்திட்டு இருந்தோம் அப்படின்னா, soon we get disappointed and our faith will fragile. உங்களோட faith strong and sharp-ஆ இருக்கணும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, you should follow all the steps to enhance your faith. So I hope you all enjoy the video. See you next video. Until bye, this is your Sam Karishma.